ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. அப்புறம் பார்த்திங்கன்னா குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம காளான் கிரேவி மறந்துட்டேன், காளான்றேன் நம்ம இது பேர் காடை கிரேவி தான் வைக்க போகிறோம். இது நல்லா கழுவி வச்சுருக்கேன். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி, அப்புறம் பட்டை, கிராம்பு, இலை, அன்னாச்சி பூ, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, டார்க் இஞ்சி பூண்டு. என்ன பண்ண போகிறீங்க? டிவிக்கு போயிடலாம். நல்லா மஞ்சப்பொடி போட்டு கழுவிடணும், அப்போ தான் அந்த வாசம் இல்லாமல் இருக்கும். சரி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இருங்க. பார்த்திங்கன்னா வடசட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். இதெல்லாம் போடலாம். இது வேறு தெரிக்கும், இந்த கிராம்பு வேறு மறந்துட்டேன். சோம்பு பாருங்கள், பெரிய வெங்காயம் நல்லாவே போட்டிருக்கேன். நல்லா கிரேவியாக கிடைக்கும். அப்போ தான் நம்ம இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்றே ஒன்று போட்டால் போதும். வேணும் போடலாம், இல்லாட்டி வேண்டாம். இப்போ கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நான் இப்படியே ஒரு 5 காடை எடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி கிரேவி வேணுன்றதுக்காக நிறைய வெங்காயம், ஒரு 2 தக்காளி இதெல்லாம் போட்டுருக்கேன். எத்தனை எடுக்கிறீங்களோ அது மாதிரி. கம்மியாக எடுத்திங்கன்னா அதுக்கு கம்மியாக வெங்காயம், தக்காளி போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு மணமே இஞ்சி பூண்டு போடாமையே நல்ல மணமாக இருக்கும். இந்த சிக்கன் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுல அதிகமாக சாப்பிட்றதுன்னா எப்போ சாப்பிட்லாம் சிக்கனு. அதுக்கு பதில் இந்த மாதிரி காடையெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் இன்னும் 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அது நன்மைகள்லாம் நிறைய போட்டிருந்தாங்க, மறந்துட்டேன் என்னென்னு. நல்லது அப்படிங்கிற மாதிரி. சிக்கன் ஊசி போடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க, தெரியல. ஆனால் இது அப்படி கிடையாது. இது காட்டிலேருந்து பிடிக்கிறது தானே. நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க காடையில். நீங்கள் வந்து சாப்பிடுங்க. ஒரு காடை 60 ரூபா. இங்கே உங்கள் ஏரியாவிலலாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், சிக்கன் மாதிரியே தான் இருக்கும். எல்லாம் கொஞ்சம் எலும்பு இருக்கும் அதில். மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா மஞ்சப்பொடி போட்டு கழுவணும். குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்து அது வாட்டு கடிச்சு சாப்பிடும். இந்த எலும்பு வந்து நொறுங்கி வாய்க்குள்ளே போயிடும் அப்படின்னா இல்லை, இது ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த எலும்பு. ட்ரை பண்ணுங்கள். இது சில்லி போட்டாலும் சூப்பராக இருக்கும். முழு காடையும் போடலாம், இல்லாட்டி ஒரு காடையை இதே மாதிரி கூட வெட்டி போடலாம். இல்லாட்டி ஒரு காடையை 2ஆக வெட்டி நம்ம எப்பவும் போலயே சில்லி போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பிரியாணி நான் ஒரு டைம் செஞ்சேன், ஆனால் நல்லா வரல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறம் தக்காளியும் போட்டேன். இதுவும் நல்லா வதங்கிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுட்ருக்கேன். அப்புறம் ரசம் வைக்கணும். ஏன் பிரியாணி வந்து நான் காடையில் வந்து எனக்கு செட் ஆகலை, பிடிக்கல, இந்த டேஸ்ட்டு பிடிக்கல. ஆனால் கிரேவி சில்லி வேணால் ஓகேவாக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இருக்குது இல்லைங்களா, சக்தி சிக்கன் மசாலா தான் நான் போடுவேன். அது 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம். மிளகா பொடி நான் போடலை, ஏன்னா இதில் நான் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதுவே உரப்பாக தான் இருக்கும். உரப்பு இல்லைன்னா நம்ம போட்டுக்கலாம் பார்த்துட்டு. இப்போதைக்கு நான் போடலை. நீங்கள் கம்மியாக செய்கிறீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் 1 ஸ்பூனு, உங்களுக்கு உரப்பு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் போட வேண்டியதெல்லாம் இதுதான். இதெல்லாம் போட்டேன், நான் கொஞ்சம் இதாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த காடையை போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா காடையை போட்டேன், நல்லா கிளறி விட்டுடலாம். சிக்கன் மாதிரியே தான். நல்லா கழுவிடுங்க. 1-2 முடி இருந்தாலும் அதை பார்த்து எடுத்துருங்க. காடையில் இருக்கும் 1-2 சின்ன முடி இருக்கும், அதை எடுத்து கழுவும் போதே வந்துடும். இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துட்டேன். அந்த சுத்தமாக இருக்கணும், அதெல்லாம் நீட்டாக எடுத்து கழுவிட்டேன். இது உடையெல்லாம் செய்யாது, இன்னும் கெட்டி ஆயிடும். கொஞ்சம் அந்த மசாலா கொஞ்சம் பிடிக்கட்டும், அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டேன், நான் தண்ணி ஊற்றலை. பாருங்கள், நல்லா அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இப்போ தான் இந்த உப்பு, உரப்பு, இந்த கிரேவி எல்லாமே அதுக்குள்ளே பிடிக்கும். நம்ம எது செஞ்சாலும், சிக்கன் செஞ்சாலும் சரி,
என்ன கிரேவி குழம்பு வச்சாலும் சரி இதை கொஞ்சம் மசாலாவில் கொஞ்சம் நேரம் பிரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுங்க. உடனே ஊற்றுனீங்கன்னா அந்த ஒரு வாசம் அந்த என்ன சொல்லுவாங்கள்ல அந்த கவுச்சி வாசம் வந்துச்சிங்கன்னா அந்த குழம்பு கிரேவி ஃபுல்லாக இருக்கும். சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை ஊற்றி இப்போ மூடி வச்சுருவோம். நான் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றலான்னு இருக்கேன் லாஸ்ட்டாக. கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஏன்னா கிரேவி வேணும், நம்ம ரசம் இதெல்லாம் வைக்கிறோம். உங்களுக்கு வேணுன்னா அரைச்சி ஊற்றலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா இதுவே நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டுனோன்னா அதே கிரேவி கொஞ்சம் லைட்டாக கிரேவியோடு இருக்கும். நான் பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இறக்க போகும்போது பெப்பர் பொடி தட்டி போடலான்னு இருக்கேன். இருங்க, இது கொஞ்சம் தண்ணி வந்துட்டு அதுக்குள்ள நம்ம தேங்காவை ரெடி பண்ணலாம். பாருங்க நல்லாவே வெந்துருச்சு. கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இப்போ தேங்காயும் அரைச்சிட்டேன். தேங்காயில் என்னென்ன போட்டு அரைச்சின்னு காமிக்கிறேன். தேங்காயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய், ஒரு 3-4 முந்திரி பருப்பு போட்டேன். சிக்கன் சரி முட்டை குழம்பு எதாக இருந்தாலும் இந்த மாதிரி அரைக்கும்போது ஒரு 3-4 முந்திரி பருப்பு, இல்லாட்டி கசகசா இருக்கும், அதுவும் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடணும். தேங்காயை ஊற்றினோன்னே கொஞ்ச நேரம் கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிடும். அதனால் இப்போ நல்லா வேக விட்டாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச தேங்காயை ஊற்றிடுவோம் தண்ணி குழம்பு. பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்றிட்டேன் பாருங்கள். ரொம்ப தண்ணி கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன். அதில் கொஞ்சோண்டு அந்த ஜாறு மட்டும் கழுவி மட்டும் ஊற்றி தண்ணி ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். இது கொஞ்சம் கெட்டியானோன்னே நம்ம கடைசி அந்த மிளகு பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ தான் இடிச்சுக்குவேன், பொடி பண்ணிலாம் வச்சுக்க மாட்டேன். இதை லைட்டாக சூடு பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரசத்துக்கெல்லாம் இடிப்போம்ல அந்த இடிகளில் போட்டு இடித்து கடைசியாக தூவி விட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வேகட்டும், நான் சூடு பண்ணி அந்த மிளகு ரெடி பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், மிளகு நல்லா இடிச்சிட்டேன். இதோ சூடு பண்ணி இடிக்கும்போது நல்லா பொடியாக வரும், அதனால தான் சூடு பண்ணி இடிக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா பெப்பர் பொடியும் நான் போட்டேன். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிரும். அதனால் இதை போட்டு பிரட்டிட்டு மல்லித்தலையை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நான் மிளகா அப்படி போடாமையே எனக்கு கரெக்டாக இருக்குது காரம். இது நான் பெப்பர் போட்டிருக்கேன்னா அதுக்கு நல்லா சுருக்குன்னு தான் இருக்கும், சரியாக இருக்குது. இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா வெடிக்குது. நான் எப்போவுமே கவனமாக இருப்பேன். இந்த டைம் பாருங்கள் மறந்துட்டு கையில் போட்டு ரெடி ஆயிடுச்சு. மறந்துடாமல் தள்ளிக்கோங்க. அந்த டைம் நான் மறந்துட்டேன். எப்பவுமே தள்ளிக்குவேன், இந்த டைம் மறந்துட்டேன். மல்லித்தலையும் போட்டாச்சு. உங்களோட காடை கிரேவி முடிஞ்சு. நான் மல்லித்தலை நிறையா போட்டுக்க வர வர மல்லித்தலை பிடிச்சிருக்கு. அதாவது அது அப்படியே பச்சையாக போடணும், கடைசியாக போடணும், வேக வச்சிடக்கூடாது. அதுதான் மெயின். அந்த டேஸ்ட் தான் பிடிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுத்து நம்ம ரசம் செய்ய வைக்க வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்ச நேரம் ஆகும்போது இப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா. இங்கே பார்த்திங்கன்னா ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே சாப்பாடு ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயத்துக்காக கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த சிக்கன் குழம்பு, இந்த மட்டன் எல்லா குழம்புக்கும் தயிர் வெங்காயம் நல்லாயிருக்கும். சைடு சாப்பிட்டு பாருங்கள். இவ்வளோ தாங்க. நீங்களும் இந்த மாதிரி காடை வாங்கலாம், சரி சிக்கனே இதே மாதிரி செஞ்சுக்கலாம், காடையே செஞ்சுக்கலாம், மட்டன் செஞ்சுக்கலாம், முட்டை குழம்பு இது எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் வச்சிங்கனாலும். அவ்வளோதாங்க. பாய். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.